அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நலமா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நலமா இருக்கேங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல வெள்ளிக்கிழமை, மங்களகரமான நாள். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர ஜெயந்தி கூட. அதை பத்தின வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். காலையிலேயே போட்டிருந்தேன். அது வந்து கண்டிப்பா வந்து பாருங்க, உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து நான் வந்து ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன், தம்ப்நெயில் பார்த்திருப்பீங்க. மேஜிக் பாக்ஸை பத்தி நான் வந்து இன்னைக்கு காட்ட போறேன். என்னோட மேஜிக் பாக்ஸ் என்ன அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். மேஜிக் பாக்ஸ்னா என்ன, அதுல வந்து நான் என்ன அது எனக்கு மேஜிக் வந்து செஞ்சுச்சு அப்படிங்கிறத சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என் சேனல் நீங்க பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா பெரிய ஆடம்பரம் பகட்டு இதெல்லாம் இருக்காது. நமக்கு என்ன நீங்க ரெகுலரா நீங்க என்ன நினைப்பீங்க, உங்க மைண்ட் செட்ல என்ன நினைப்பீங்களோ, ஒரு இல்லத்தரசியா நீங்க என்ன நினைப்பீங்களோ, ஒரு அம்மாவா என்ன நினைப்பீங்களோ அது மாதிரிதான் யோசிச்சு நான் போடுவேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா மேஜிக் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு 2 வாரமாவே அது வாயில வந்துட்டே இருந்துச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது நிறைய பேர் யோசிச்சிருக்கீங்க அது என்ன மேஜிக் பாக்ஸ் அப்படிங்கிறது. இந்த மேஜிக் பாக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் என் லைஃப்ல என்ன மேஜிக் நடந்துச்சு, இந்த மேஜிக் பாக்ஸ் வந்து எனக்கு என்ன கொடுத்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோ சொல்ல போறேன். இந்த பாக்ஸை நான் காட்டும் போது நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, இதெல்லாம் ஒரு பாக்ஸ், இதை போய் காமிக்கிறதுக்கு இவ்வளோ வந்து பில்டப் பண்றியம்மா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சென்டிமெண்டான விஷயங்கள் ஒன்னொன்னு இருக்கும். அது வந்து ஒரு பேனாவா இருக்கலாம், ஒரு கர்ச்சிஃபா இருக்கலாம், ஒரு ரிங்கா இருக்கலாம், ஒரு போட்டோவா இருக்கலாம், ஒரு சாக்லேட் பேப்பரா கூட இருக்கலாம். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சென்டிமெண்டா இருக்கும். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நமக்கு அந்த பொருள் வந்து நம்ம காசு போட்டு வாங்கியிருக்க மாட்டோம். அது நம்ம கிட்ட தானா வரும். அது வரும்போது அது நமக்கு ஒரு மிராக்கலான சில விஷயங்கள் வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்குற மாதிரி நமக்கு தோணும். அதை பார்க்கும் போதே நமக்கு தோணும், இது வந்து ஏதோ நம்ம எனக்கு இது மாதிரி யூஸ் பண்ணணும், இது மாதிரி யூஸ் பண்ணா நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். நானும் வந்து இந்த சேமிப்பு பழக்கம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா உண்டியல்ல சேர்த்துக்கிட்டு இருந்த மாதிரிதான் நானும் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓபன் பண்றது, அதுக்கப்புறம் அதுல இருந்து எப்படி நகையில இன்வெஸ்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நானும் வந்து யூடியூப்ல மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை மற்றவங்களும் பயன்படணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மேஜிக் பாக்ஸ் வந்து எனக்கு நான் வந்து காசு போட்டு வாங்கல. ஒரு வீடு கிரகப்பிரவேசம், எங்க அத்தை சின்ன அத்தை வீட்டு கிரகப்பிரவேசம் தப்ப போகும்போது நான் போகல, எங்க வீட்டுக்காரர் தான் போயிருந்தாங்க. அதுக்கு வந்து கிஃப்டா வந்து இந்த பாக்ஸ் ரிட்டன் கிஃப்டா கொடுத்தது. இந்த பாக்ஸை வந்து என்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த பாக்ஸை பார்க்கும்போது உங்களுக்கே தோணும், இந்த பாக்ஸ்ல வந்து என்னென்ன போடலாம் அப்படின்னு மைண்ட் செட்ல தோணும். ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த பாக்ஸ்ல நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அதோட கலர் அந்த மாதிரி, அந்த கலர் வந்து எனக்கு அந்த எண்ணத்தை வந்து தோன்ற வச்சுச்சு ஃபர்ஸ்ட். அதான் ரீசன். வேற கலர்ல வந்திருந்தா கூட இது மாதிரி நான் யோசிச்சிருக்கலாம்னு தெரியாது. இந்த கலர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதோட அந்த ஷேப், இது ரெண்டுமே வந்து எனக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. இதை பார்க்கும்போது நம்ம இதுல இருந்து இந்த சேவிங்ஸ் தான் நம்ம பண்ணணும் அந்த பாக்ஸ்ல அப்படிங்கிறது தோணுச்சு. அதுல பாத்தீங்கன்னா எனக்கு அந்த பாக்ஸ் வந்து நான் அந்த பாக்ஸ் கூட நான் வந்து நல்லா என் மனசுல இருக்க அந்த பாக்ஸ் கிட்ட சொன்னனால, அதை நினைச்சு நான் அதை சேவ் பண்ணனால எனக்கு வந்து அந்த பாக்ஸ்ல இருந்து நிறைய வந்து அமௌண்ட் வந்து சேர்ந்துகிட்டே இருந்துச்சு. நான் டெய்லியுமே அந்த பாக்ஸை என் கையால தொடுவேன். ஒரு 10 ரூபாயாவது அந்த பாக்ஸ்ல வந்து போடுவேன். அந்த பாக்ஸ்ல போடும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ்ல இருந்து நான் வந்து என் கணவருக்கு ஒரு மோதிரம் கிஃப்டா ப்ரெசென்ட் பண்ணேன். எனக்கு ஒரு மோதிரம் வந்து நான் கிஃப்டா வாங்கிக்கிட்டேன் எனக்கு பிடிச்ச மாதிரி. அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க அந்த மேஜிக் பாக்ஸை உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் வந்து இந்த மேஜிக் பாக்ஸ். இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்னா, ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து மேஜிக் பாக்ஸ்ன்னு சொல்றீங்களே அப்படின்னு தோணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர், மங்களகரமா குரு பகவானுக்கு உரியது. நம்ம வந்து நகை வந்து பாத்தீங்கன்னா தங்கம் வந்து அட்ராக்ட் பண்றதுக்கு மெயின் காரணம் அதோட கலர். மஞ்சள் கலர், கோல்டு கலர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அட்ராக்ட் பண்ண, மற்ற உலோகத்துக்கு இல்லாத பவர் வந்து தங்கத்துக்கு இருக்குன்னா அதோட நிறமும் ஒரு காரணம். அதே மாதிரிதான் இந்த மஞ்சள் கலர் ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு, நாலா பக்கமும் இருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சதுரம், ஓகேங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து எனக்கு எல்லாமே வந்து கரெக்டா அமைஞ்சிச்சு. இந்த பாக்ஸ் வந்து எனக்கு கிரகப்பிரவேசத்துக்கு போனப்ப கிஃப்டா கொடுத்தது. இந்த பாக்ஸ் தான் வந்து எனக்கு மேஜிக் பாக்ஸ். இந்த பாக்ஸ்ல சேமிச்சுதான் நான் வந்து வீடு கிரகப்பிரவேசத்தப்ப, எங்க வீடு கிரகப்பிரவேசத்தப்ப ஒரு அமௌண்ட் வந்து தேவைப்பட்டப்ப நான் வந்து இதுல இருந்து தான் எடுத்து கொடுத்தேன். இதுல சேர்த்து வச்சிருந்த காசு தான் கொடுத்தேன். அதே மாதிரி எங்க நாத்தனாருக்கு 1 வயசுக்கு வந்தப்பையும் அந்த செலவுக்கு இதுல இருந்து அந்த தோடு வாங்கினதுக்கு நான் இதான் எடுத்து கொடுத்தேன். எங்க அண்ணன் வீட்டு அண்ணன் பொண்ணு வயசுக்கு வந்தப்பையும் இந்த இதுல இருந்தா வந்து நான் நகை வாங்கி கொடுத்தோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து எனக்கு லக்கு பாக்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான பாக்ஸ். இந்த பாக்ஸ்ல நான் வந்து என்ன வச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு.
இந்த பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துக்கான சேவிங்ஸ் வந்து வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வச்சிருப்பேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 50 ரூபா நோட்ல வந்து என்ன சுத்தி வச்சிருக்கேன்னா, இந்த மாதிரி வந்து ஜிப்லாக் கவர் இருந்துச்சுன்னா அதை நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. நமக்கு வந்து வெளியே வந்து அந்த பச்சை கற்பூரம் இதெல்லாம் போடும்போது நல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வசம்புன்னு சொல்லுவோம் இல்லையா அது. அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பச்சை கலர் துணியில பட்டை, இந்த பச்சை கலர் துணியில வந்து பட்டை, அதுக்கப்புறம் வந்து அதுல ஒரு அமௌண்ட் 10 ரூபா அமௌண்ட் வந்து சுத்தி கட்டி வச்சிருப்பேன். மஞ்சள் நூலோ இல்ல பச்சை நூல் அந்த துணியிலே வந்து கட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுலயும் பாருங்க பட்டை, இதுக்கு பின்னாடி வந்து 50 ரூபா. இந்த நோட்டை வந்து நான் வந்து மஞ்சள் நூலால வந்து கட்டி வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து என் மேஜிக் பாக்ஸ்ல இருக்கும். அதேதான் இது திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பச்சை கலர் துணியில இதுல வந்து கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு ஒரு முடிச்சு வந்து போட்டு வச்சிருப்பேன். அதே மாதிரி இது வந்து சிகப்பு துணியில வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு விஷயம் வந்து எழுதி அதை வந்து வச்சிருப்பேன், முடிச்சு போட்டு வச்சிருப்பேன். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அந்த லட்சுமி கடாட்சம் முடிய அந்த பொருட்களை வந்து நம்ம சேர்த்து வைக்கிற சேவிங்ஸ் பாக்ஸ்ல வந்து சேர்த்து வைக்கும் போது அந்த வாசமும் அந்த லட்சுமி கடாட்சமும் சேர்ந்து நமக்கு வந்து அந்த பாக்ஸ்ல வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நமக்கு வைக்கும். நம்ம நினைச்சு என்ன வைக்கிறோமோ அது வந்து நமக்கு நடக்குது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஜாதிக்காய், இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பணத்தை வந்து ஈர்க்கக்கூடியது. அதுக்கப்புறம் இந்த யாகம் வளர்ப்பாங்க பாத்தீங்களா, அந்த யாகம் வளர்க்கும் போது வைக்கிற அந்த யாகத்துல இருந்த காயின்ஸ், இது எல்லாமே தான் நான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து போட்டிருப்பேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து முருகப்பெருமானுக்கு உரிய அந்த சுக்குன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, இந்த சுக்கு தான். இந்த சுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து பணத்தை வந்து ஈர்க்கக்கூடியது. அப்புறம் இந்த லக்கி நம்பர், ஏஞ்சல் நம்பர் சொல்லுவோம், இந்த 555, இந்த 777 இந்த மாதிரி வந்து நம்பர்ஸ் எல்லாம் வந்து கிடைச்சிச்சுன்னா நான் வந்து அதையும் வந்து சேர்த்து வைப்பேன். அதே மாதிரி இந்த 786 இந்த மாதிரி போட்ட நோட்டு, குபேரையன் போட்ட நோட்டு, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இருக்கும். பிங்க் கலர் வந்து பாத்தீங்கன்னா நகை பாக்ஸ் கூட நமக்கு வச்சிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிங்க் இந்த நிறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தங்கத்தை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு வசீகரமான ஒரு நிறம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பச்சை நிற பட்டு துணியில வந்து நகை வச்சா சேரும் சொல்லுவாங்க. நமக்கு வந்து பட்டு துணி வந்து ஒரிஜினல் பட்டு வந்து நம்ம வாங்க முடியுமான்னு தெரியாது. ஆனா இந்த மாதிரி வந்து இந்த ரோஸ் கலர் பேப்பர் வந்து தருவாங்க, பிங்க் கலர் பேப்பர். அது காரணம் அதுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து என்ன போட்டு வச்சிருக்கேன்னா டைமண்ட் கல்கண்டு வந்து போட்டு வச்சிருப்பேன். அதாவது நம்மளால வந்து டைமண்ட் வந்து வாங்க முடியுமான்னு தெரியாது, ஆனா டைமண்ட் கல்கண்டு வந்து லட்சுமி கடாட்சம் முடியறதுனால இந்த மேஜிக் பாக்ஸ்ல பாருங்க நான் வந்து லக்ஷ்மிக்கு உரிய அந்த பொருட்கள் எல்லாமே வச்சிருப்பேன். இதுல மல்லிகைப்பூவும் வந்து நான் மாசத்துக்கு ஒரு தடவை வைப்பேன், வாரம் வாரம் வந்து வைப்பேன். அது எப்ப தோணுதோ அப்ப மல்லிகைப்பூ வச்சிருவேன். மல்லிகைப்பூ வந்து வாடிடும்னு சொல்லிட்டு அதை எடுத்துருவேன். துளசி இலையும் வந்து வைக்கலாம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நகை வந்து சேரணும், பணம் வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. நல்லபடியா வந்து அதுக்குன்னு ஒரு இடத்த வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதுல எதுல சேமிப்பு பண்ண போறீங்களோ அந்த பாக்ஸ்ல நீங்க என்னெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கோ அது அத்தனையுமே வைங்க. அந்த பிரிஞ்சிலையில வந்து எனக்கு பணம் வந்து சேர வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதி கூட அதுல வைக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு முடிச்சு மாதிரி போட்டு பச்சை துணியில கட்டி வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஜாதிக்காய் வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வசம்பு வந்து வைக்கலாம். வசம்பு வந்து பணத்தை ஈர்க்கக்கூடியது. ஸோ வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த பாக்ஸ்ல முதல்ல செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பாக்ஸ்ல வந்து 786 இல்ல வந்து ஏஞ்சல் நம்பர் 111, 555, 777 இந்த மாதிரி கிடைக்குதுன்னா அந்த நம்பர் உரிய ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ நோட்டை வந்து எப்பவுமே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எண்ணிக்கையான அந்த நம்பர் உள்ள எண்களை நம்ம சேர்க்கும் போது, இந்த நோட்டை நம்ம சேர்க்கும் போது என்ன ஆகும்னா அந்த பணத்தை வந்து நம்ம எடுக்க மாட்டோம். இப்ப நான் என்கிட்ட 786 நோட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நோட்டு இருக்கும். அதை வந்து நான் செலவு பண்ணவே மாட்டேன், அப்படியே தான் வச்சிருப்பேன். அது 500 ரூபாயும் இருக்கு, 10 ரூபாயும் இருக்கு, 100 ரூபாயும் இருக்கு, 200 ரூபாயும் இருக்கு. அது ஆனா எனக்கு கிடைச்சதுன்னா அது நான் பெரிய லக்குன்னு நினைப்பேன். ஸோ வந்து இதை வந்து நம்ம லக்கை வந்து நம்ம வெளியே விட மாட்டோம் இல்லையா, அதிர்ஷ்டத்தை வந்து நம்ம யாருக்கும் தரமாட்டோம். ஸோ வந்து நம்ம வீட்டுல எப்பவுமே பணம் இருக்குங்கிறதுக்காகவும் இதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த பணத்தை வந்து நம்ம எதுக்காகவும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் ஃபாலோ பண்ணலாம். அதனால வந்து இந்த மேஜிக் பாக்ஸ்ல எப்பவுமே இதெல்லாம் வச்சுட்டு டெய்லியும் எனக்கு எவ்வளவு எங்க வீட்டுக்கார் பணம் கொடுக்குறாங்களோ அதுல என்ன வந்து நம்ம சேமிக்க முடியுமோ அதை வந்து சேமிச்சு வச்சுக்கணும். இதுக்காக வந்து நம்ம சண்டை போடுறதோ இல்ல வந்து நம்ம வந்து பிரச்சனை பண்றதோ வந்து ஆரம்பத்துல நானும் சண்டை போட்டு வாங்கியிருக்கேன், திட்டிருக்கேன், என்ன பண்ணுவேன். சில நேரங்கள்ல அவங்க கிட்ட அந்த காசு இல்லாதப்போ என்ன பண்ணணும்னா அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறனால நாளைக்கு சேர்த்து தரேன்னா நான் வந்து இப்பெல்லாம் விட்டுறது, ரொம்ப வந்து கம்பல் பண்றது கிடையாது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த பணத்தை வச்சு நம்ம சேர்த்து அதை வந்து மாசத்துல போய் ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல இல்ல ஒரு போஸ்ட் ஆபீஸ்லயோ வந்து ஒரு 500 ரூபாயோ 600 ரூபாயோ நம்ம போட்டோம்னா நமக்கு வந்து அது பிற்காலத்துல வந்து
வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப தீபாவளி வரப்போகுது, அதை பத்தின வீடியோ வந்து நான் வந்து அதுல எப்படி சேமிக்கலாங்கிறத பத்தியும் நான் வந்து உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த வீடியோ வந்து கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த மேஜிக் பாக்ஸ் மூலமா எப்படி வந்து என்ன வாங்கினேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து நான் ஏற்கனவே காட்டியிருப்பேன். இது வந்து வேல் போட்ட முருகன், அந்த முருகன் எங்க வீட்டுக்கார பேர் வந்து அருள்முருகன், அவருக்காக வந்து நான் கிஃப்டா வந்து கொடுத்தது. இது வந்து அரை பவுன் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு பவுன் எல்லாம் மொத்தமா தான் இருக்கும் பார்க்கும்போது. இது வந்து ஆசாரியார்கிட்ட சொல்லி செஞ்சது, வேல் போட்டது. இது வந்து பாத்தீங்கன்னா எனக்காக நான் வந்து சேமிச்சது. இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து அரை பவுன் தான் இருக்கும். மகாலட்சுமி மோதிரம் தெரியுதான்னு பாருங்க. மகாலட்சுமி தாயார் போட்ட அந்த உருவம் பதிச்ச மோதிரம். அந்த உருவத்தை அப்படி செதுக்கியிருப்பாங்க. அரை பவுன்ல செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அந்த ஆசிரியர் சொன்னாரு. ஆனா என்கிட்ட அவ்வளவு பட்ஜெட் இல்லை அப்போதைக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இதுலயே செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி மகாலட்சுமி மோதிரம் போட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து மகாலட்சுமி உருவம் பதிச்ச மாதிரி கேட்டேன். அவர் வந்து உருவமா செதுக்கி எனக்கு கொடுத்தாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ வந்து இந்த மேஜிக் பாக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃப்ல சில மேஜிக் வந்து நடந்துச்சு. அதை சேவிங்ஸை பொறுத்த வரைக்கும் பணம் வந்து என்கிட்ட கையில இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த மஞ்சள் பாக்ஸுக்கு நான் வந்து சாம்பிராணி போடும்போது எப்பவுமே வந்து சாம்பிராணி வந்து காட்டுவேன். அதே மாதிரி குபேர லட்சுமி பூஜை செய்யும் போது இந்த பாக்ஸ் எடுத்து நான் வந்து லட்சுமி பூஜை பக்கத்துல வச்சுதான் வந்து சாம்பிராணி போட்டு அவங்களுக்கும் வந்து பூஜை பண்ணுவேன். அதனால வந்து நம்ம யாரை வந்து எப்படி மதிக்கிறோமோ அதுக்கான பலன் வந்து நமக்கு திரும்ப கிடைக்கும். இப்ப நம்ம பேரண்ட்ஸ் நம்ம வச்சோம்னா அவங்க வந்து கண்டிப்பா நமக்கு நல்லது நிறைய செய்வாங்க. நம்ம குழந்தைங்க வந்து நம்மளை வச்சாங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு நிறைய செய்வோம். அப்ப நம்ம வீட்டுக்காரர் நம்மளை மதிக்கிறாருன்னா அவருக்கு நிறைய வந்து நம்ம ஆசாசையா எல்லாம் செய்வோம். நம்ம வந்து அவரை மதிச்சோம்னா அவர் நமக்கு நிறைய செய்வாரு. சோ வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெஸ்பெக்ட் கொடுத்துக்கிட்டோம்னா அது வந்து நமக்கு திரும்ப கிடைக்கும். பிரபஞ்சமும் அப்படிதான். நீங்க பிரபஞ்சத்தை வந்து எப்படி பிரபஞ்சத்தை மதிச்சு பேசுறீங்க, ஐம்பூதங்களையும் எப்படி மதிச்சு பேசுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் வந்து அது திரும்ப கொடுக்கும். அதே மாதிரிதான் இந்த மேஜிக் பாக்ஸை நான் மதிச்சு பேசினேன். அது கூட வந்து நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணேன். அது கூட வந்து நான் வந்து ஃப்ரெண்ட் ஆகிக்கிட்டேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா அது எனக்கு வந்து நான் நினைச்சது வந்து வேணுங்கிறத நான் பணத்தை வைக்கும் போது நினைக்கிறேனோ அது எனக்கு விரைய செலவு ஆகாம எனக்கு அது சுப செலவு ஆக்கி கொடுத்துச்சு. சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் கண்டிப்பா. நீங்க வந்து நல்லதே நினைச்சு இந்த மாதிரி வந்து சேமிப்பு பண்ணுங்க. என் மேஜிக் பாக்ஸை உங்கள்கிட்ட காட்டிட்டேன். நீங்களும் உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு மேஜிக் பாக்ஸ் கண்டிப்பா வச்சிருப்பீங்க. அந்த விஷயத்தை தேடி சீக்கிரமா வந்து இந்த சனிக்கிழமை புரட்டாசி வரப்போகுது. அது நாளைக்கு வந்து வரப்போகுது சனிக்கிழமை. அதுல வந்து நீங்க வந்து சேமிக்க தொடங்குங்க. உங்களுக்கு அடுத்த வருஷம் தீபாவளிக்கு நம்ம ஏதாவது ஒன்று வாங்கணும்னு சொல்லி ஒரு வந்து டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வந்து நம்மளாலே வாங்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.